திருக்குறள் வந்து திருக்குறள்ல மட்டும் சொல்லியிருக்க வார்த்தைய தனியாவும், தொல்காப்பியத்துல தனியா, குறுந்தொகையில தனியா, அகநானூறுல தனியா இதெல்லாம் தனித்தனியா எடுத்து எழுதியிருக்கோம். இப்ப திருக்குறள்ல வந்து உயிர், அன்பு, மகிழ்ச்சி, வேளாண்மை, மருந்து, அரசு. இதெல்லாம் வந்து திருக்குறள்ல சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து எப்படி ஷார்ட்கட் போட்டு எழுதலான்னா, உயிர்கள் அன்பா, மகிழ்ச்சியா, வேளாண்மை செஞ்சு வாழ்ந்தா மேலாண்மை செஞ்சா மருந்தே தேவையில்லைன்னு திருவின் அரசு சொல்லுது. இதுல வந்து உயிர்கள்ன்றது உயிர்கள், அன்புன்றது அன்பு, அன்பா மகிழ்ச்சியான்றது மகிழ்ச்சி, அந்த வேர்டு வந்துருச்சு. வேளாண்மை அப்படின்றது வேளாண்மை, மருந்தே அப்படின்றது வந்து மருந்து, தேவையில்லைன்னு திருவின் அரசு. திருவின் அப்படின்றது வந்து திருக்குறள், திருக்குறள்ல சொன்ன வார்த்தை. அரசு அப்படின்றது வந்து அரசுன்றது திருக்குறள்ல சொல்லியிருக்கா அந்த அரசுன்ற வார்த்தை. அப்போ உயிர்கள் அன்பா மகிழ்ச்சியா வேளாண்மை செஞ்சா மருந்தே தேவையில்லைன்னு திருவின் அரசு சொல்லுது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து தொல்காப்பியத்துல என்ன சொல்றாங்கன்னா, உயிர் அன்பு மகிழ்ச்சி. கிரிக்கெட் சாப்பிடுப்பா சவுண்ட் தான் கரெக்டா சொல்லுது எல்லாம். பெண்ணு மாத்தி எடுத்து போயிட்டேன் தெரியுமா? மியூட்ல போடுங்க. யாரு சொல்லி போமா பிளஸ் 17 பேர் தான் இருக்காங்க. விஜய் மியூட்ல போடுங்க. தொல்காப்பியத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயிர் அன்பு மகிழ்ச்சி. இது மூணுமே திருக்குறள்லயும் வருது. அதை தாண்டி என்ன வருதுன்னா, ஊர், உலகம், புகழ், செல், ஒளி, முடி. ஓகேவா? இது மூணுமே இது இது இந்த மூணை தவிர மத்ததும் வருது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? உயிர்கள் அன்பா மகிழ்ச்சியா, அதே மாதிரிதான் உயிர்கள் அன்பா மகிழ்ச்சியா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி வேளாண்மை வந்துச்சுன்னா திருக்குறள். உயிர்கள் அன்பா மகிழ்ச்சியா ஊர் உலகம்னு புகழோட செல்றத ஒழிக்க முடியலன்னு தொல்காப்பியம் கூறுது. உயிர்கள் அன்பா மகிழ்ச்சியா ஊர் உலகம்னு புகழோட செல்றத ஒழிக்க முடியலன்னு தொல்காப்பியம் கூறுது. இப்போ உயிர்கள் வந்துருச்சு, உயிர்கள் வந்துருச்சு, அன்பு வந்துருச்சு, மகிழ்ச்சி வந்துருச்சு, ஊர் வந்துருச்சு, உலகம் வந்துருச்சு. புகழோட அப்படின்றது புகழ் வந்துருச்சு. செல்றத ஒழிக்க அப்படின்றது வந்து ஒளி, 8வது இடத்துல இருக்க ஒளி. முடியலன்றது முடி. தொல்காப்பியம் சொல்லுது. இதுல தொல்காப்பியம் தான். ஓகே, நெக்ஸ்ட் குறுந்தொகை. குறுந்தொகையில வந்து இருக்கிறது 4 தான். பாம்பு முதலை மீன் செய். பாம்பு முதலை மீன் செய். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சைனீஸ்ல எல்லாம் பாருங்களேன், இந்த சைனாக்காரவங்க எல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க, அந்த பாம்பு கறி முதலை கறி எல்லாம் போட்டு அசால்ட்டா சாப்பிடுவாங்கல்ல, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பாம்பு முதலை மீன் போட்டு குருமா செய். குருமானா குறுந்தொகை, குருமானா குறுந்தொகை. பாம்பு முதலை மீன் போட்டு குருமா செய். பாம்பு வந்துருச்சு, முதலை வந்துருச்சு, மீன் வந்துருச்சு, குருமானா குறுந்தொகை, செய்யினா செய் வந்துருச்சு. இதை எழுதிக்கிறீங்களா இல்ல நான் குரூப்ல அனுப்பட்டுமா? மேம் குரூப்ல அனுப்புங்க மேம். ஓகே மேம், ஓகே மேம். நெக்ஸ்ட் அகநானூறு. அகநானூறு அப்படின்றதுல 2 வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க. அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த வார்த்தையில கோடையும் இருக்கு, மருந்தும். இப்ப நம்ம யூஸ் பண்ற வார்த்தை கோடையும் மருந்தும் இருக்கு. இதை எப்படி கோடையும் மருந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கோடையிலும் அகம்பாவமா. அகம்பாவமா அப்படின்றது வந்து இந்த திமிரா சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அகம்பாவம் அப்படின்னா அகநானூறு. நம்ம இனிமே வரப்போறதுல வந்து இந்த குறுந்தொகை அப்படின்னா குருமா தான் வச்சு படிப்ப போறோம். அகநானூறுன்னா அகம்பாவமா, தொல்காப்பியம்னா தொல்லை பண்றாங்க, அப்படி வச்சுதான் கனெக்ட் பண்ணி படிக்க போறோம். இப்ப கோடையிலும் அகம்பாவமா மருந்து சாப்பிடுறாங்க. இப்ப கோடையில எல்லாம் இந்த சளி பிடிச்சா கூட அப்ப கூட சளி பிடிக்குதுடா, அப்ப கூட மருந்து சாப்பிட வேண்டியதா இருக்குடா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப கோடையிலும் அகம்பாவமா மருந்து சாப்பிடுறாங்க. இப்ப கோடையும் மருந்தும் அகநானூறுல வந்துருச்சு. நெக்ஸ்ட் நச்சினை.
நச்சினை வந்து உழவர். உழவர்னாலே நல்லவன் தான்ப்பா. உழவர்னாலே நல்லவங்க தான். அப்ப நல்லவங்க அப்படின்றது நச்சினை. நச்சினை அப்படின்னாலே நல்லது, நல்லவர் அப்படின்னு தான் படிப்போம். இப்போ உழவர்னாலே நல்லவங்க தான். பதிச்சு 10 அப்படின்னா வெள்ளம். வெள்ளத்தை பத்திரமா வை. வெள்ளத்தை பத்திரமா வை. எப்படி சொல்லலாம்? இப்ப நம்ம சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது இந்த பொங்கலுக்கு வைக்கிற வெல்லம், பூரணத்துக்கு வைக்கிற வெல்லத்தெல்லாம் என்ன பண்ணுவோம்? எடுத்து சாப்பிட்டுருவோம். இப்ப பொங்கல் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க? எங்கடா டப்பால வச்சிருந்த வெல்லத்த காணோம். இப்ப இனிமே உன்ட்ட இருந்து பத்திரமா தான் வைக்கணும் வெல்லத்த அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப வெல்லத்த பத்திரமா வைனா, பத்திரம்னா பதிச்சு 10. அடுத்தது கலித்தொகை. கலித்தொகையில இருந்து வேளாண்மை. வேளாண்மை செய்றவங்க வீட்ல தான் களி நெறைய சாப்பிடுவாங்க. வேளாண்மை செய்றவங்க தான் களி சாப்பிடுவாங்க. திருமுருகர் ஆற்றுப்படை. அடுத்த நூல் வந்து திருமுருகர் ஆற்றுப்படையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகம் அப்படின்ற வார்த்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்திருக்கு. இந்த எல்லா வார்த்தையுமே இப்ப வந்ததில்ல. 2000 ஆண்டுல இருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திருமுருகர் ஆற்றுப்படையில வந்து உலகம்ன்றது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்திருக்கு. அப்ப முருகனது உலகம். இந்த உலகம் வந்து இன்னொரு இடத்துல வந்துச்சு. எங்கன்னா தொல்காப்பியத்துல வந்துச்சு. ஊர் உலகம்னு சொன்னேன்னா, ஊரு உலகம். அப்ப உலகம்ன்றது 2 இடத்துல. தொல்காப்பியத்திலயும் வந்திருக்கு, திருமுருகர் ஆற்றுப்படையிலயும் வந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீண்ட காலம் நீ நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் நீ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பரிவு வேண்டும் திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்ட ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இது வந்து எழுதுனது யாருன்னா அறிவுமதி. இப்போ ஸ்கூல்ல எல்லாம் மோஸ்ட்லி வந்து இப்ப தமிழ்ல பாடணும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாடணும்னு இந்த பாட்டை தான் பாடிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்ல பாடணும்னா இந்த பாட்டு பாடுறாங்க ஹாப்பி பர்த்டே டு யூ அதுக்கு பதிலா இது பாடிட்டு இருக்காங்க. சரி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பிறந்த நாள் வாழ்த்து யாருக்கு சொல்லுவோம்? அறிவு இருக்க பிள்ளைக்கு தான் சொல்லுவோம். சில பேர் வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொன்னா நமக்கு சாக்லேட்டே கொடுக்காம போயிருங்க தெரியுமா? அப்ப சாக்லேட் குடுக்குற அறிவு இருக்க பிள்ளைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும். ஓகேவா? அப்ப அறிவுமதி. அறிவு இருக்க பிள்ளைக்கு தான் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும். அப்ப அறிவுமதி. பிறந்த நாள் வாழ்த்து பாடலை யார் எழுதுனது? அறிவுமதி. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் வந்து பழமை. தொன்மைனாலே பழமை. இடபுறம் அப்படின்றது வந்து இங்க வந்து இடதுபுறம் தான் வரும். இங்க ஆப்ஷனே தப்பாதான் இருக்கு. இடதுபுறம் இடப்புறம் அப்படின்றத பிரிச்சு எழுதணும்னா இடதுபுறம். சீரிழமை அப்படின்ற சொல்ல பிரிச்சு எழுத நமக்கு கிடைக்கிறது சீர்மை கூட்டல் இளமை. சீரிழமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி இத்து வரும். கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். நான் சொன்னேன்னா யாமறிந்த மொழிகளை இனிதாவது எங்கும் காணும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் சொன்னது பாரதியார். மா அப்படின்றது இங்க கொடுத்திருக்குது மாடம் வானம் விலங்கு அம்மா. மானாலே மாடு விலங்கு. அடுத்த வந்து நாம் சிந்திக்கவும் சிந்தனையை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அஃது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். இப்ப நம்ம தமிழ் மொழியை வந்து கணினியில வந்து பயன்படுத்தணும்னா இப்ப பார்த்தோம்ல எண்கள்
1 2 3 4 5 6 7 8 10 வரைக்கும் கொடுத்தோம்ல, அந்த எண்கள் அடிப்படையில தான் நம்ம வடிவமைக்க வேண்டும். இப்ப மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அஃது எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். கனவு பலித்தது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. இதை யார் சொல்லியிருக்காருன்னா தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் நூலில் வந்து சொல்லியிருக்காரு. அந்த 5 சொல்றது யாருன்னா தொல்காப்பியர். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மைன்னு சொன்னது யாரு? தொல்காப்பியர். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவரும் யாரு? தொல்காப்பியர். அடுத்து வந்து திட பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற கருத்தை ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு சொன்னது வந்து ஔவையார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஔவையார்ன்றது பாட்டி தானே, ஔவையார ஆளை அமுக்கி விட்டுருங்க, தண்ணியில போட்டு முக்கி விட்டுருங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆளை அமுக்கி அப்படின்னு வந்தாலே ஔவையார். ஔவையார்னா பாட்டி தான். பாட்டிங்களாம் லொடலொடன்னு ஏதாச்சும் நம்மள சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, அப்ப அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப ஆளை அமுக்கி விட்டுறணும். யார? ஔவையார. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு சொன்னது தொல்காப்பியர். இந்த 5 அப்படின்னு வந்தாலே தொல்காப்பியர் தான். அடுத்தது கடல் நீர் முகந்த கமஞ்சுள் எழிலி யார் சொன்னதுன்னா கார் 40. கடல்ல இந்த லைனை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கடல்ல காரை கவுத்து விட்டுட்டோம், இல்ல கடல்ல காரை விட்டுட்டோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கடல்ல கார் கவுந்துருச்சுன்னு சொல்லுவோம்ல, அப்ப கார்ன்றது கார் 40. கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி, அப்ப கார் 40. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு, இது வந்து எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா பதிற்று 10. வெள்ளூசி, ஊசி ஊசி வச்சு தைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? பத்திரமா பார்த்துதான் தைக்கணும். நம்ம பாட்டுக்கு விருட்டு விருட்டு தைச்சிட்டோம்னா நம்ம கையில குத்தி ரத்தம் வந்துரும். அப்ப வெள்ளூசி, வெண்ணிற ஊசி, அதை வந்து வச்சு தைக்கும் போது எப்படி பார்த்து தைக்கணும்? பத்திரமா தான் தைக்கணும். அப்ப பதிற்று 10. கோச்சுரா எரிந்தன்ன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு சொன்னது நற்றிணை. இங்க வந்து நரம்பின் முடிமுதற் பரதவன், நரம்பின்றது நற்றிணை. இதோட மீனிங் வந்து இந்த சைட் பார்க்கலாம். வீரர் ஒருவர் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி வந்து பதிற்று 10. வெண்ணிற ஊசியில என்ன பண்ணணும்? தைக்கும் போது பத்திரமா பார்த்துதான் தைக்கணும். அப்ப பதிற்று 10. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பில் தைத்த செய்தி நற்றிணை. நரம்புனா நற்றிணை, நரம்புனா நற்றிணை, ஊசினா பதிற்று 10. தொலைவில் உள்ள பொருட்களை இங்க தொலைவில் உள்ள பொருட்களின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். அத சொன்னது யாருன்னா கலிலியோ. கலிலியோ தான் இந்த காலகட்டத்துல சொன்னாங்க, தொலைவில் உள்ள பொருட்களின் உருவத்தை வந்து அருகில் செய்ய முடியும், காண செய்ய முடியும் அப்படின்னு சொன்னது வந்து கலிலியோ. இக்கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. அப்பவே திருவள்ளுவ மாலை வந்த டைம்லயே வந்து கபிலர் இதை வந்து சொல்லியிருக்காரு. தொலைவில் உள்ள பொருளையும் கூட அருகில் காட்ட முடியும். யாருக்கு? கலிலியோக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை. இதை எப்படி நம்ம இந்த நூல்ல தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து கன்ஃபியூஸ் ஆகாம படிக்கிறதுக்கு தீ ஞாபகம் வச்சுக்கோங்க. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் தீ. திணையளவு திருவள்ளுவ மாலை. திணையளவு திருவள்ளுவ மாலை. இதுலலாம் ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும்.
இப்பதான் வந்து இலக்கணம் நம்ம பார்க்க போறோம். நம்ம படிக்கிறதுல வந்து 15 மார்க் இலக்கணம் வரலாம். 15 மார்க் செய்யுள், உரைநடையில இருந்து கேட்கலாம். இல்லையா இந்த வாட்டி கேட்ட மாரி 30 மார்க்கும் இலக்கணம் வரலாம். ஏன்னா இந்த வாட்டி கேட்டது தான் 30 மார்க் வந்து இலக்கணம் கேட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடில இருந்து பாதிக்கு பாதியா தான் கேட்டிருக்காங்க. இலக்கணம் பாதி, செய்யுள், உரைநடை பாதியா கேட்டிருக்காங்க. ஆனா இந்த வாட்டி நடந்த பேப்பர் 1ல வந்து 5த் வரைக்கும் தான் நம்மளுக்கு போர்ஷனே குடுத்திருந்தாங்க. ஆனா எப்பொழுதும் அது நடக்கிறது தான். 5த் வரைக்கும் கேட்க மாட்டாங்க. 8த் வரைக்கும், இப்ப அப் டூ 10த் வரைக்கும் கூட படிக்கிறாங்க. அதனால இந்த வாட்டி மாத்தி கூட நமக்கு கேட்கலாம். இலக்கணம் மட்டும் தான் கேட்பாங்கன்னு இலக்கணம் மட்டும் படிச்சுட்டு போனா 15 மார்க்ல தான் எடுக்க முடியும். இப்ப 30 மார்க்கும் நம்ம கண்டிப்பா எடுக்கணும். 30 மார்க்ல ஒரு 27, 28 நான் 1, 2 மிஸ்டேக் ஆகும். இப்ப 28, 29 எடுக்கணும்னா ஃபுல்லா படிச்சு தான் ஆகணும். இப்ப இலக்கணத்துக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் குடுத்து படிங்க. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5 வகைப்படும். தமிழ் மொழியின் இலக்கண வகை இது வந்து ஒரு தனியா எழுதிக்கோங்க. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 5. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். மொத்தம் 5 இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்லியிருக்கிறது எழுத்து. ஒளி வடிவமாக எழுதப்படுவதும், வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும், வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. உயிரெழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது காற்று. உயிரெழுத்து எப்படி தோன்றுச்சுன்னா காற்று வழியா தான் உதடுகளை விரிக்கிறது, குவிக்கிறது, வாயை திறத்து பேசும்போது இந்த காற்று உள்ள போய் வரது மூலமா தான் உயிரெழுத்துக்கள் தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னா 12. உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. இது எதன் மூலமா பிறக்குதுன்னா வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் போன்ற எளிய செயல்பாடுகள் மூலமா தான் இந்த ஆ முதல் அவ்வரை உள்ள எழுத்துக்கள் வந்து பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. அ, இ, உ, ஏ, ஓ இது 6மே என்னன்னா குறுகி ஒலிக்குது. குறுகி ஒலிக்கும் ஓசையெல்லாம் குறில் எழுத்துன்னு சொல்லுவோம். நீண்டு ஒலிக்கும் ஓசையெல்லாம் நெடில் எழுத்துன்னு சொல்லுவோம். 5 எழுத்து தான் குறுகி ஒலிக்குது உயிர் எழுத்துல. ஆ, இ, உ, ஏ, ஓ. அடுத்து வந்து நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் வந்து ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, அவ். இதெல்லாம் வந்து நீண்டு ஒலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது 7மே வந்து நீண்டு ஒலிக்குது. அப்ப நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்து. குறுகி ஒலிக்கும் எழுத்து வந்து குறில் எழுத்து. நீண்டு ஒலிக்கும் எழுத்து வந்து நெடில் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. எழுத்தை வந்து உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் அப்படின்னு சொல்றோம். உச்சரிக்கும் கால அளவை எடுத்துக்கொண்டு தான் குறில் நெடில். இந்த கால அளவை என்ன சொல்றாங்கன்னா இங்க மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கால அளவை தான் நம்ம மாத்திரைன்னு குறிக்கிறோம். இந்த மாத்திரை அப்படின்றது வந்து கண் இமைக்கும் ஒரு முறை கண் இமைக்கவோ இல்ல கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் மாத்திரை. கண்ணை இப்படி ஒரு நிமிஷம் மூடும் போது ஒரு எழுத்து சொல்ல முடியும்னா அது ஒரு மாத்திரை. கை நொடிக்க ஆகும் காலம்னா அதுவும் ஒரு நொடி நொடிக்கும் போது ஒரு எழுத்த சொல்லணும்னா அது ஒரு மாத்திரை, அரை மாத்திரை, 2 மாத்திரை அப்படின்னு சொல்லலாம். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. அடுத்தது மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? எத்தனை எத்தனை வகைப்படும்? எத்தனை இருக்குன்னா 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கு. மெல்லினம், இடையினம், வல்லினம் அப்படின்னு மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கு. நம்ம மெல்லினத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்குவோம்? ஞஞன நமன. இடையினத்தை எரள வரல. வல்லினத்தை வந்து கசட தபர அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. மெய்யெழுத்து வந்து ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. எக்ஸாம்பிள் இப்ப இக்கு, இச்சிலாம் இக், இச், இட், இத், இப், இர் இதெல்லாம் வந்து அரை மாத்திரை தான் வரும். ஓகே. இப்ப மெல்லினம்ன்றது எப்படி சொல்றோம்? ஞஞன நமன அப்படின்றது வந்து மென்மையான ஓசையில இருக்கு. ஞஞன நமன மென்மையான ஓசை. இடையனம் அப்படின்றது வந்து
வல்லினம் எப்படி இருக்கு? கசட தபர. கசட தபர அப்படியே வன்மையான ஓசையில ஒலிக்கிறனால கசட தபர வல்லினம். இடையினம்ன்றது மெல்லினத்துக்கும் வல்லினத்துக்கும் இடையில உரைக்கிறனால இடையினம். எரல வரல அப்படின்னு வர்றது இடையினம். இதான் இந்த இதுல கொடுத்திருக்காங்க. அடுத்தது மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். இப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைஞ்சாதான் உயிர்மெய் எழுத்து வரும். உயிரும் மெய்யும் சேர்ந்தாதான் உயிர்மெய் எழுத்து வரும். இது மொத்தம் எத்தனை இருக்கு? 216 எழுத்துக்கள் இருக்கு. மெய்யுடன் உயிர்க்குறில் அப்படின்றது வந்து அ, இ, ஏ, ஓ அதெல்லாம் சேர்ந்துச்சுனாதான் உயிர்மெய் குரில்னு சொல்லுவாங்க. அதாவது உயிர்க்குறில் சேர்ந்தா அது உயிர்மெய் குரில். உயிர் நெடில் சேர்ந்துச்சுன்னா மெய்யோட உயிர் நெடில் சேர்ந்துச்சுன்னா உயிர்மெய் நெடில். இப்போ உயிர்க்குறில் உயிர்மெய் நெடில் என இரு வகைப்படும். உயிர்மெய் எழுத்து வந்து உயிர்மெய் குரில் உயிர்மெய் நெடில் அப்படின்னு 2 வகைப்படும். இந்த குரில்ன்றது எப்படி வரும்? உயிர் எழுத்து குறிலா இருந்துச்சுன்னா உயிர்மெய் குரில்னும், உயிரெழுத்து நெடிலா இருந்துச்சுன்னா உயிர்மெய் நெடிலும் சொல்றாங்க. இதுதான் இந்த பேராகிராஃப்ல கொடுத்திருக்காங்க. ஆயுத எழுத்து வந்து தனி எழுத்துன்னு சொல்லுவாங்க. தனித்து ஒலிக்கும். இதுதான் ஆயுத எழுத்து. தனிநிலைன்னு கூட சொல்லுவாங்க ஆயுத எழுத்துக்கு. அதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து தவிர தனி எழுத்து ஒண்ணு இருக்கு. அதுதான் ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. அக்கு என்னும் ஆயுத எழுத்து ஆகும். ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு வந்து உயிர்மெய் எழுத்து மெய்யெழுத்து ஒலிக்கும் கால அளவு தான் இதுவும் வந்து ஒலிக்கும். இப்ப அரை மாத்திரை. மெய்யெழுத்தும் ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை. உயிர்க்குறில் வந்து 1 மாத்திரை. உயிர் நெடில் வந்து 2 மாத்திரை. இந்த கபிலர் இத வந்து பிரிச்சு பார்ப்போம். க இதை எப்படி சொல்லலாம்? இக்கு கூட்டல் இது வந்து கபிலர் எப்படி பிரிக்கலாம்னா இக்கு கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம். இக்கு கூட்டல் ஆன்னு பிரிக்கலாமா? இப்ப ஆன்றது வந்து உயிர்குறிலா, அப்ப இதுக்கு 1 மாத்திரை. காக்கு 1 மாத்திரை. பி எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஈ, அப்ப ஈக்கு வந்து 1 மாத்திரை தான். அப்ப பீக்கு 1 மாத்திரை. லாவை எப்படி பிரிக்கலாம்? இல்லு கூட்டல் ஆ, அப்ப லா, அப்ப அதுக்கு 1 மாத்திரை. ஆக்கு எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை, அப்ப 1. இருக்கு வந்து வந்து என்ன எழுத்து? மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்கு எப்பொழுதுமே அரை மாத்திரை தான். அப்போ அரை மாத்திரை. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 3. அப்ப கபிலர் அப்படின்ற எழுத்துக்கு வந்து 3 மாத்திரை அளவு வந்து 3. இது வந்து 2025 இப்ப நடந்த குரூப் டெட் பேப்பர் 2ல கேட்ட கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவு சொல். உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவு சொல். எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்? அதுன்றது ஒரு உயிரெழுத்தில் தொடங்கும். ஆன்றது உயிரெழுத்துல தொடங்குது. 2 மாத்திரை அளவுள்ள சொல். அது அப்படின்றது 2 மாத்திரை. ஆக்கு வந்து 1 மாத்திரை. து இத்து கூட்டல் ஊ, அப்ப ஊக்கு 1 மாத்திரை. அப்ப அதுக்குன்றது அது அப்படின்றது 2 மாத்திரை. இத பசு கூட சொல்லலாம். பசுன்றது இப்பு கூட்டல் ஆ, பா, அப்ப ஆக்கு 1 மாத்திரை. சு இச்சு கூட்டல் ஊ, ஊக்கு 1 மாத்திரை. அப்ப 1 + 1 2. அப்ப 2 மாத்திரை அளவுள்ள சொல் வந்து பசு 2.
2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல். ஒரே எழுத்து வந்து 2 மாத்திரை அளவு இருக்கணும்னா என்ன சொல் சொல்லலாம்னா கை. இக்கு கூட்டல் ஐ. ஐன்றது என்ன சொன்னேன்? 2 மாத்திரை அளவு. இது என்ன? அது உயிர் நெடில். அப்ப கை, பை அதெல்லாம் வந்து ஒரே எழுத்துள்ள 2 மாத்திரை சொல்லுதான் பை, கை அதெல்லாம் வருது. தீ கூட சொல்லலாம். அதுவும் ஒரே எழுத்து தான். தீ. ஈ வருதா? ஈ வந்து என்னது? 2 மாத்திரை அளவு. ஈ வந்து நெடில். உயிர் நெடில்னால அது 2 மாத்திரை அளவுள்ள ஒரே சொல். ஆயுத எழுத்து இடம்பெறும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். அஃது. ஆ இஃது. அஃது. அடுத்தது வந்து 2வது யூனிட். இயற்கை இன்பம். ஃபர்ஸ்ட் வந்து சிலப்பதிகாரம் கொடுத்திருக்காங்க. நூல் குறிப்பு பாத்துருவோம், நூல்வெளி பாத்துருவோம். சிலப்பதிகாரம் வந்து சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். இவர் வந்து சேர மரபை சேர்ந்தவர். இவர் காலம் வந்து 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இப்போ வந்து 2ஆம் நூற்றாண்டு. இவர் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இளங்கோ 2 ஈ வருதா? இப்ப 2ஆம் நூற்றாண்டு. அதை வச்சு படிக்கலாம். அடுத்தது 50 காப்பியங்களில் ஒன்று. இது வந்து முதன்மை காப்பியமும் இதுதான். அதான் தமிழின் முதல் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். நம்ம எப்படி சொல்லுவோம்? சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படித்தானே சொல்லுவோம். அப்ப முதல் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். இது வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சேர்ந்து இரட்டை காப்பியம். ஏன்னா சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி வந்து மணிமேகலைல இருக்கும். அதனால இதை வந்து இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா திங்கள் ஞாயிறு மலை இதை வந்து இயற்கை வாழ்த்துவதாக இந்த பாடல் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாங்க பாட்டுக்கு போயிடலாம். பாட்டுல மெயினான லைன் வந்து திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான். இதெல்லாம் வேணா இந்த திங்களை போற்றுதும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் சொன்ன வந்து இளங்கோவடிகள். திங்கள் அப்படின்றது வந்து நிலவு. இங்க வந்து திங்கள் அப்படின்றது நிலவு. கொங்கு அப்படின்றது மகரந்தம். கொங்குன்றது மகரந்தம். அலர் அப்படின்றது மலர்தல். நம்ம அங்க பார்த்தோம்ல அலர் மலர் வி செம்மல். அதுல வந்து அலருக்கு அப்புறம் மலர் வருதா? அதை ஞாபகம் வச்சு அலர்னா மலர்தல். அது வந்து பூ விரிகிற ஸ்டேஜ் தான் சொல்றாங்க. அப்ப அலர்ன்றது மலர் தான், மலர்றது சொல்றாங்க. அலர்னா மலர்தல். திகிரி அப்படின்றது ஆணை சக்கரம். திகிரி அப்படின்றது ஆணை சக்கரம். பொற்கோட்டு அப்படின்றது பொன்மயமான சிகரத்தில். பொற்கோட்டு அப்படின்றது பொன்மயமான சிகரத்தில். மேரு அப்படின்றது இமயமலை. இதெல்லாம் நிறைய டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. மேருன்னா இமயமலை. மலையில மேரு. இமயமலை மேல மேரு அப்படின்னு படிச்சுக்கோங்க. மேரு. நாம நீர் அப்படின்றது அச்சம் தரும் கடல். ஞாம நீர் அப்படின்றது அச்சம் தரும் கடல். நீருன்றது கடல். அதை வச்சு அடிச்சிடலாம். ஞாம நீர் அப்படின்றது அச்சம் தரும் கடல். அலி அப்படின்றது கருணை. கருணை இருந்தாதான் நம்மள்ட்ட இருக்க காசு பணம் எதுனாலும் அழிப்போம், மத்தவங்களுக்கு கொடுப்போம். அலி அப்படின்றது கருணை. கருணை இருந்தாதான் காசு பணம் எல்லாமே மத்தவங்களுக்கு கொடுப்போம், அழிப்போம். அலினா கருணை. தேன் நிறைந்த ஆத்தி மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். இப்ப அத்தி மலர் மாலையை வந்து அணிந்தவர் யாரு? சோழ மன்னன். வெண்கொடை அதாவது சோழ மன்னனோட வெண்கொடை எப்படி இருக்குன்னா வெண்ணிலவு போல இருக்கு, ஒளி வீசுது அப்படின்னு சொல்றாங்க. காவேரி ஆறு பாய்ந்து வர்றது வந்து சோழ மன்னன். அவரோட ஆணை சக்கரம் இருக்குல்ல, அந்த ஆணை சக்கரம் சோழ மன்னனோட ஆணை சக்கரம் வந்து கதிரவனை போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது
சோழ மன்னனோட வெண்குடைக்கு இணையா எதை சொல்றாங்கன்னா வெண்ணிலவ சொல்றாங்க. சோழ மன்னனோட வெண்குடைக்கு இணையா வெண்ணிலவ வச்சு சொல்றாங்க. அதே மாதிரி சோழ மன்னனுடைய ஆணை சக்கரத்துக்கு இணையா கதிரவனை சொல்றாங்க. இதான் இந்த லைன்ல கொடுத்திருக்காங்க. அதை வச்சு இந்த சிலப்பதிகாரத்துல இந்த பாட்டை வந்து இயற்கையை வந்து போற்றி பாடுறாங்க. இதுல இன்னொன்னு வந்து என்னன்னா, இளங்கோவடிகள் வந்து சேர மன்னர். ஆனா சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்காருல, அதுல வந்து எந்த மன்னனை பத்தி சொல்லியிருக்காருன்னா சோழ மன்னரை பத்தி தான் சொல்லியிருக்காரு. அப்போ இளங்கோவடிகள் வந்து சேர மன்னர் மரபை சார்ந்தவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. கழுத்தில் சூடுவது தார். தார்ன்றது மாலை. இங்க வந்து கழுத்தில் சூடுவது தார். தார்னா என்னது? மாலை. கழுத்துல வந்து மாலை தான் சூடுவாங்க, தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிபோல். நெக்ஸ்ட் காணி நிலம். காணி நிலம் எழுதியவர் வந்து பாரதியாரு. நூல்வெளி பாத்துருவோம். இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் வந்து பாரதியார். அவரது இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். பாரதியாரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம். சுப்பிரமணிய பாரதின்னு படிச்சிருப்போம், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இளமையிலே இவர் சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டத்தை வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். இளமையிலே அவர் வந்து 9 வயசுன்னு நினைக்கிறேன். 9 வயசுலயே வந்து ஒரு கவி பாடுற வந்து திறமை இருக்கிறத பார்த்து எட்டயபுர மன்னன் வந்து இவரை வந்து பாரதி அப்படின்னு வந்து சிறப்பு பட்டம் வந்து கொடுத்தது வந்து யாருன்னா எட்டயபுர மன்னன். இப்ப பாரதியார் சுப்பிரமணியன்ற பேருக்கு வந்து பாரதின்ற பட்டம் யாரு கொடுத்தான்னா எட்டயபுர மன்னன் தான் கொடுத்திருப்பாங்க. இப்ப கேள்வி எப்படி அமையும்னா, பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டா எட்டயபுர மன்னன். தமிழ் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். விடுதலை உணர்வுன்னு வந்தா பாரதியார். அங்க நம்ம பாரதிதாசன்ல படிச்சது என்னது? பொது உடைமை, பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னு வந்தாலே பாரதிதாசன். நம்ம பகுத்தறிவுன்னு வந்தாலே பாரதிதாசன். பகுத்தறிவு வந்தா பாரதிதாசன். விடுதலை உணர்வை சொன்னது வந்து நம்ம பாரதியார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடுபட்டவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடுபட்டவர் பாடியவர் வந்து யாருன்னா பாரதியார். இவர் பாடல் வந்து பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். இது வந்து குயில் பாட்டுன்றது பாரதியார் இயற்றிய நூல். ஆனா பாரதிதாசன் ஒரு இதழ் நடத்திருப்பாரு. அந்த இதழ் பேர் வந்து குயில்ன்ற இதழ் நடத்திறது யாருன்னா பாரதிதாசன். குயில் பாட்டுன்னு கேட்டா அது ஒரு நூலு. அதை எழுதியவர் யாருன்னா பாரதியாரு. ஆனா குயில்ன்ற இதழ நடத்தியவர் யாருன்னா பாரதிதாசன். குயில்ன்ற இதழ நடத்தியவர் பாரதிதாசன். இங்க வந்து பாட்டுக்கு போயிடலாம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறமுடைய. இதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஒரு காணி நிலம் போதும், அந்த காணி நிலத்துல வந்து எனக்கு ஒரு வீடு வேணும், அந்த வீடு பக்கத்திலே வந்து கேணி வேணும், அதை சுத்தி எனக்கு வந்து தென்னை மரம் இருக்கணும், அதுல வந்து நைட் வந்து நிலா ஒளி வீசணும் அப்படின்னு வந்து இதுல பாட்டுல கொடுத்திருக்காங்க. எழுதியவர் யாருன்னா பாரதியார். ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும் அங்கு கேணி அருகிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10 12 தென்னை மரம் பக்கத்திலேயே வேண்டும். நல்ல முத்து சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். என் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். இது வந்து எப்படின்னா, எதுல எப்படி கேட்பாங்க? காணி நிலம் வேண்டும்
பாடியவர் யாருன்னு கேட்டா பாரதியார். காணி நில வேண்டும் அப்படின்னு பாடியது யாருன்னா பாரதியார். காணி அப்படின்றது ஒரு நில அளவை குறிக்கும் சொல் தான் காணி. மாடங்கள் அப்படின்றது அடுக்கு. மாட மாடமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அடுக்கடுக்கா இருக்கும். இப்ப மாடங்கள் அப்படின்றது மாளிகையின் அடுக்கு. சித்தம் அப்படின்றது உள்ளம். சித்தம், உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இது பார்த்தாச்சு. நூல்வெளி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கிணறு என்பதை குறிக்கும் சொல் நம்ம எப்படி சொல்லுவோம்? கேணி, கேணி தான் சொல்றோம். கிணறு அப்படின்றத குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள் வந்து உள்ளம். இங்க மனம் கொடுத்திருக்காங்க. இந்த மனம் வந்து திருமணம் வரும். 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா தான் அது வந்து ஆம், அதுவும் வந்து உள்ளம்னு வரும். 2 சொல்லி நான் வந்திருந்துச்சுன்னா அதுவுமே சித்தம் தான் அர்த்தம். சித்தம், உள்ளம், மனம் இதெல்லாம் ஒண்ணுதான். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள், நன்மாடங்கள். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தினிடையே. அப்ப நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து பிளஸ் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. அடுத்தது முத்து சுடர் போல நிலா ஒளி தான் வேணும். சுடர் போல, ஒளி போல, நிலா ஒளி வேணும். முத்து சுடர் போல நிலா ஒளி வேண்டும். தூய நிறத்தில் என்ன வேணும்னாரு? நான் மாடங்கள் வேண்டும் சொன்னாரு. அப்ப தூய நிறத்தில் மாடங்கள். இப்ப மாடெல்லாம் வந்து தூய்மையா இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்த மகிழ்ந்திட தென்றல் வர வேண்டும். சித்த மகிழ்ந்திட தென்றல். அப்படியே தென்றல் வீசினாலே எப்படி அப்படியே அப்படியே உள்ள மகிழ்ச்சியா இருக்கும்ல, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சிறகின் ஓசை. இந்த பாடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பறவைகள் வந்து வசலை போதலை பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஏன் வசலை போகுது, எதுக்காண்டி போகுது அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க. அப்ப வசலை போகும்போது அந்த பறவைகளுக்கு எல்லாம் என்னென்ன உடம்புல மாற்றங்கள் ஏற்படுது அதை பத்தி சொல்லியிருக்காங்க. பறவைகள் இடம் பெயர்தலை தான் வசலை போதல் அப்படின்னு சொல்றோம். வசலை போதல் அப்படின்றது வலசை போதல் அப்படின்றது என்னன்னா பறவைகள் வந்து இடம்பெயர்தான் வலசை போதல் அப்படின்னு சொல்றோம். நீர்வாழ் பறவைகள் பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகள் தான் வலசை போறாங்க. பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகள் தான் வலசை போகுதுங்க. சரியா? இது வந்து உணவு, இருப்பிடம், தட்பவெப்பம், வெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காக பறவைகள் இடம்பெயர்கின்றன. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் தான் வலசை போகுது அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் எந்த பறவைகள் தான் வலசை போதான்? நீர்வாழ் பறவைகள் தான் வலசை போகுது. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். தலையில் வந்து சிறகு வளரும். இறகுகளின் நிறம் மாறுதல். உடலில் கற்றையாக முடி வளரும். தலையிலேயே வந்து ரெக்க முளைக்குமா அப்படி. இறகுகளின் நிறம் மாறும். உடலில் கற்றையான முடி வளரும். இது 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இது பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கப்பல் பறவை. கப்பல் பறவை என்ன பண்ணும்னா சிறகு அடிக்காமலே கடலை தாண்டி பறக்குமா. ஒரு தடவை அடிச்சா கூட சிறகு அடிக்காமலே அப்படியே கடலை தாண்டி பறக்கிற பறவை தான் கப்பல் பறவை. இது வந்து 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். அதனால இதை வந்து கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்றாங்க. கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை. கப்பல் பறவைனாலே கப்பல்னு வந்துருச்சு. கப்பல் கூளைக்கடா ஞாபகம் வச்சுக்கலாம். கடற்கொள்ளை பறவை அது கப்பல் பறவை. கடல்ல தான் கப்பல் இருக்கும். அப்ப கடற்கொள்ளை பறவை கப்பல் பறவை. நெக்ஸ்ட்
ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்னும் அடிகள் பறவை வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகிறது. நாராய் நாராய் செங்கால் நாராய் Anybody doubt? சத்திமுத்தி புலவர் வந்து நாராய் நாராய் செங்கால் நாராய் பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா முத்த புலவர் தான் நாராய் நாராய் செங்கால் நாராய பத்தி பாடியிருக்காரு. தென் திசை குமரியாடி வட திசை ஏகுவாராயின் அப்படின்றதும் யாருன்னா சத்திமுத்த புலவர் தான் தென் திசை குமரியாடி வடதிசை ஏகுவாராயின்னு சொன்னதும் சத்திமுத்த புலவர். ஐரோப்பியாவில் இருந்து தமிழகத்தில் செங்கால் நாரைகள் வருவது தற்போது ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த செங்காய் நாரைகள் வந்து ஐரோப்பியால இருந்து தான் வந்து வடக்கு திசையில இருந்து தான் வருது, ஐரோப்பியால இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்வது தமிழ்நாடு தான். நம்ம வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்வது தமிழ்நாடு. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எதுனா சிட்டுக்குருவி தான். இந்த சிட்டுக்குருவி வந்து முருகா குமார் மியூட்ல போடுங்க. ஆண்குருவி எப்படி இருக்கும்? ஆண்குருவி எப்படி இருக்கும், பெண் குருவி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அதோட நிறத்தின் அடிப்படையிலேயே நம்ம சொல்லிடலாமா. ஆண்குருவி எப்படி இருக்கும்னா தொண்டை பகுதி கருப்பு நிறத்துல இருக்குமா. தொண்டை பகுதி வந்து கருப்பு நிறத்துல இருக்கும். உடல் பகுதி வந்து அடர் பழுப்பா இருக்கும். ஆண்குருவி வந்து தொண்டை பகுதி கருப்பு நிறத்துல இருக்கும். உடல் பகுதி வந்து அடர் பழுப்பு நிறமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெண் குருவி எப்படி இருக்குன்னா மங்கிய பழுப்பு நிறத்துலதான் இருக்கும். பெண் குருவி மங்கிய பழுப்பு நிறம். இப்ப பெண்கள்னாலே மங்கிய நிறத்துலதான் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஆண் குருவி தான் அடர் பழுப்பு நிறத்துல இருக்கும். பெண் குருவி வந்து மங்கிய பழுப்பு நிறத்துல இருக்கும். இது வந்து கூடு கட்டி வாழக்கூடிய பறவை தான். கூடு கட்டின பிறகே 3 முதல் 6 முட்டைகளை வரை இடுமா. இது வந்து 14 நாட்கள் வந்து அடை காக்கும். 15வது நாள்ல வந்து குஞ்சு பொரிக்குது. சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. துருவ பகுதிகள் தவிர மனிதர்கள் வாழும் எல்லா இடங்களிலும் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. இப்ப துருவ பகுதியை தவிர எந்த பகுதியை தவிர சிட்டுக்குருவிகள் வாழும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. துருவ பகுதியை தவிர மத்த எல்லா பகுதியிலும் வாழும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப எந்த பகுதின்னு கேட்டாங்கன்னா துருவ பகுதி. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன. இப்ப இமயமலையில 4000 மீட்டர் உயரத்துல கூட இந்த சிட்டுக்குருவிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, வாழுன்றாங்க. ஆனா துருவ பகுதியில மட்டும் இந்த சிட்டுக்குருவிகள் வாழாது அப்படின்னு சொல்றாங்க. சிட்டுக்குருவின் குஞ்சுகள் பெரும்பாலும் என்ன சாப்பிடும்னா புழு பூச்சியை தான் சாப்பிடும். இந்த புழு பூச்சி என்ன பண்ணும்னா தாய்க்குருவி தான் வந்து பிடிச்சு கொண்டு வந்து ஊட்டி விடும் அப்படின்னு சொல்றாங்க. சிட்டுக்குருவின் வாழ்நாள் வந்து 10 முதல் 13 ஆண்டுகள் தான். 10 முதல் 13. எத்தனை நாள் வந்து அடக்காக்கும்? 14 நாள் அடக்காத்து 15 நாள் வந்து குஞ்சு பொரிக்கும். இதோட வாழ்நாளே 10 வருஷத்துல இருந்து 13 வருஷம் தான் வாழுமா. ஆனா உருவத்துல சிறியதா இருந்தாலும் வேகமா பறக்கும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க, நம்மளாம் எப்படி சொல்லுவோம், அவளை கூப்பிடுறதுக்குள்ள சிட்டா பறந்துட்டாடா,
நம்ம ஏதாச்சும் கேட்டுருவோம்னு சிட்டா பறந்துட்டாடா அப்படின்னு சொல்றது வந்து சிட்டாய் அப்படின்றது இங்க சிட்டுக்குருவி. நெக்ஸ்ட் இந்த சிட்டுக்குருவிய வந்து அழிஞ்சு போகிறத வந்து நம்ம காப்பாத்துறதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல மெயினா வந்து இந்த ஆலமரம், அரச மரம் வந்து வளர்க்க சொல்லியிருக்காங்க. ஆனா ஏன்னா அதுதான் பெரிய பறவைகளுக்கு வந்து புகலிடமா இருக்கும் அப்படின்றனால ஆலமரமும், அரச மரமும் வளர்க்க சொல்லியிருக்காங்க. அவரை, புரளை போன்ற செடி, கொடிகளையும் வளர்க்க வேண்டும். இது தெரிஞ்சுக்கோங்க. காக்கை, குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாடியவர் யாருன்னா பாரதியார். இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்றது வந்து சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. இவர் வந்து இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு வந்து சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பறவைக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு கூப்பிடுறவர் யாருன்னா சலீம் அலி. சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அப்படின்றது வந்து சிட்டுக்குருவினாலே நம்ம சலீம் அலி பறவை தானே, அப்ப சலீம் அலி. சிட்டுக்குருவிக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்கள் வாழ முடியாதுன்னு சொன்னது சலீம் அலி. பறவைகள் பத்தி சொல்றது வந்து வந்தாலே சலீம் அலி தான். ஆர்டிக் காலா உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் வந்து ஆர்டிக் காலா. 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஆர்டிக்கிட்டே பறக்கும். அப்ப ஆர்டிக் காலா. பறவையை பற்றி படிப்பு வந்து ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20. சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. சிட்டுக்குருவிலாம் வந்து மார்ச் ஃபாஸ்ட் போகுது. சிட்டுக்குருவிகள்லாம் மார்ச் ஃபாஸ்ட் போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம், தட்பவெப்பம். வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். இத்து வரும். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. நான் அந்த லெசன்ல சொன்ன மாதிரி சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி என்ன? துருவ பகுதி. இமயமலையில வாழும். எவ்வளவு மீட்டர் வரைக்கும்? 4000 மீட்டர். 4000 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரும், வாழும். நெக்ஸ்ட் கிழவனும் கடலும். இது வந்து இது ஒரு ஸ்டோரி மாதிரிதான் இருக்கும். ஸ்டோரி சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இந்த தாத்தா பேர் வந்து சாண்டியாகோ, அந்த பையன் பேர் வந்து மனோலின். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா மீன் பிடிக்க போவாங்க. 84 நாள் வரைக்கும் மீன் கிடைக்காது. 85வது நாள் வந்து மீன் பிடிக்க போவாங்க. இந்த தாத்தாவுக்கு வந்து மீனே சிக்காது. அப்ப வந்து மனோலின் என்ன பண்ணுவானா, இந்த தாத்தாட்ட வந்து மீன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை விட்டுட்டு தனியா போயிருவான். இப்ப இந்த தாத்தா வந்து தனியா போய் மீன் பிடிக்க போவாரு. அதான் 85 நாள் வரைக்கும் மீன் கிடைக்காது. 85வது நாள் வந்து ஒரு பெரிய மீன் சிக்கும். அந்த மீன் என்ன பண்ணுவாருன்னா போட்ல ஏத்த முடியலன்ட்டு அந்த போட்டுக்கு சைட்ல வச்சு கட்டிடுவாரு. கட்டவும் அந்த மீன்ல வர ரத்த வாடையை பார்த்துட்டு மத்த மீன்கள்லாம் அந்த பெரிய மீனை வந்து சாப்பிட்டுரும். சாப்பிட்டா பின்னாடி வந்து என்ன இருக்கும்னா எலும்பு மட்டும்தான் இருக்கும். அந்த ஊர் ஜனங்களே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த தாத்தாவுக்கு மீன் பிடிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இவ்வளவு பெரிய மீன் அந்த எலும்பு கூட பார்த்துட்டு இவ்வளவு பெரிய மீனையும் திறமையா பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த தாத்தா வந்து பெருமையா பேசுவாங்க. இதுதான் வந்து இந்த கதையோட இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். கிழவனும் கடலும், தி ஓல்டு மேன் அண்ட் தி சி. இது வந்து ஆங்கில புதினம். இது வந்து யார் எழுதியிருப்பாருன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. 1954 வந்து இது நோபல் பரிசு பெற்றிருக்கு. 1954 இது வந்து நோபல் பரிசு பெற்றிருக்கு. கிழவனும் கடலும், தி ஓல்டு மேன் அண்ட் தி சி. ஆங்கில புதினம் 1954 நோபல் பரிசு பெற்றிருக்கு. இந்நூலின் ஆசிரியர் வந்து எர்னஸ்ட் ஹெமிங்வே. இது எர்னஸ்ட் ஹெமிங்வே
அப்படின்னா ஹெம்மிங்னா அந்த மிஷின்ல எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, ஹெம்மிங் பண்ணு, ஹெம்மிங் பண்ணுன்னு சொல்லுவோம்ல, அத ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப கிழவனும், கடலும் அப்படின்னு வந்தா, கடலுக்கு என்ன பண்ணுவோம்? வலைய எடுத்துட்டு தான் போவோம். அப்ப அத தைக்கிறது, வலைய தைக்கிறாங்க, ஹெம்மிங் பண்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹெம்மிங் வே. நெக்ஸ்ட் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் வந்து 2 வகைப்படும். வந்து இது வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டு 1ஆ, 2ஆ, 4ஆ, 6ஆன்னு கேட்பாங்க. எழுத்துக்கள் வந்து 2 வகைப்படும். 1 முதல் எழுத்து, 2 வந்து சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றது என்னன்னா, உயிரெழுத்து 12ம், மெய்யெழுத்துக்கள் 18ம் ஆகிய ஆகிய 30ம் தான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. உயிரெழுத்து 12ம், மெய்யெழுத்து 18ம் ஆகிய 30 எழுத்தும் தான் என்ன சொல்றாங்கன்னா, முதல் எழுத்து சொல்றாங்க. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதன்மை காரணமாக இருப்பதனால இது முதல் எழுத்துன்னு கூட சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்பெழுத்து அப்படின்றது வந்து முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்து வந்து சார்பெழுத்து. இவை 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது வந்து உயிர்மெய். உயிர்மெய் பத்தி பார்ப்போம். மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். அதாவது ஒளி வடிவம், உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததா இருக்கும். இப்ப இக்கு அப்படின்றது இக்கும் வருது, ஊவும் வருது. ஆஹா. கான்றது எப்படி? உயிர்மெய்ன்றது காவா? கான்றது இக்கு கூட்டல் ஆ. கா. இக்கு வருது, ஆவும் வருது. அப்ப உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். அப்ப எழுதும் போது நம்ம எப்படி எழுதுவோம்? உயிர்மெய் எழுத்து வந்து கா. கான்றது எப்படி எழுதுவோம்? மெய்யெழுத்து ஒத்து தானே வருது. கா. கா வந்து மெய்யெழுத்த ஒத்துதான் வருது. இப்ப இந்த கான்றதை புள்ளி வச்சாதான் இக்கு வரும். புள்ளி வச்சாதான் இக்கு வரும். புள்ளி வைக்கலன்னா கா. அப்ப வரி வடிவம் எப்படி இருக்கு? எழுதும் போது வரி வடிவம் எப்படி இருக்கு? மெய்யெழுத்தை ஒத்ததாக இருக்கும். கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். நம்ம அப்பயே பார்த்தது. இக்கு கூட்டல் ஆ. ஆ வந்து குறில்லா வந்துச்சுன்னா அது வந்து ஒரு மாத்திரை. அது நெடிலா வந்துச்சுன்னா 2 மாத்திரை அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆயுத எழுத்து. ஆயுதம் வந்து 3 பிள்ளைகளை உடைய தனி வடிவம், தனித்த வடிவம். இது வந்து முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களிலும் இதற்கு உண்டு. இதுல வந்து அக்கேனம் மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா மத்ததுனா கூட நம்ம சொல்லிடுவோம். அக்கேனம் வந்து அக்கேனம் அப்படின்றது ஆயுத எழுத்து. இப்ப ஆயுத எழுத்தின் வேறு பெயர்னு கொடுத்து கீழே கொடுத்திருந்தாங்கன்னா அக்கேனம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அதாவது இந்த ஆயுதம் எழுத்து வந்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். தனியா வந்து பொருள் தராது. ஆயுத எழுத்து தனியா வந்து பொருள் தராது. முன்னாடியும் வராது, பின்னாடியும் வராது. சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து. அஃது அப்படின்றது வந்து குறில். ஆ வந்து குறில் எழுத்து. வல்லின உயிர்மெய் எழுத்துன்றது து. குசுடு துபுரு இதுதான் வல்லின உயிர்மெய் எழுத்து குசுடு துபுரு. அப்ப அஃது அப்படின்றது இடையில தான் அந்த அஃகு வரும். சோ அது தனியா வந்து பொருள் தரவே தராது. முன்னாடியும் வராது, சொல்லுக்கு பின்னாடியும் வராது. தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்தும் ஒரு சார்பெழுத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்களை எழுதுக. முதல் எழுத்து மட்டும் இடம்பெறும் சொற்கள். எடுத்துக்காட்டு ஆம்னு கொடுத்திருக்காங்க. எப்படின்னா ஆன்றது உயிரெழுத்து, இம்ன்றது மெய்யெழுத்து. அது முதல் எழுத்து வந்து உயிரும் மெய்யும் சேர்ந்ததுதான் முதல் எழுத்து. அப்ப ஆன்றது உயிரெழுத்து, இம்ன்றது மெய்யெழுத்து. இப்ப முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொல் ஆம். வேற என்ன சொல்லலாம்?
யாராச்சும் சொல்றீங்களா? வேற என்னென்ன எழுத்து வரலாம்? மேம் வால். 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 வால் வந்து இவ்வு குட்டல் ஆ வருதுல்ல, அப்ப அது வந்து என்ன எழுத்தா போயிரும்னா உயிர்மையா போயிரும். வான்றது உயிர்மையா போயிரும். வால். இப்ப வந்து ஆம்ன்றது முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் வச்சு ஒரு லெட்டர் சொல்லணும். உயிர். சொல்லலாமா மேம்? என்னது? கேக்கல. உயிர். உயிர். உயிர்ன்றது ஊ வந்துருச்சு. இல்ல இது சொல்லலாம். உயிர் வராது. ஈ வந்து உயிர்மை எழுத்தா போயிருது. உயிர்மை எழுத்துன்றது சார்பெழுத்துல வந்துரும். முதல் எழுத்துன்றது உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்ந்ததுதான் முதல் எழுத்து. சரிங்களா? என்னது? ஆம். ஆம் வரும். ஊர் சொல்லலாம். ஊர். ஊன்றது உயிரெழுத்து. இருன்றது மெய்யெழுத்து. அப்ப ஊர்ன்றது முதல் எழுத்தா சொல்லலாம். ஊர், ஆம் இதெல்லாம் சேர்ந்துதான் முதல் எழுத்துன்னு சொல்றாங்க. முதல் எழுத்துக்கள் இடம் பெறாத சொற்கள்னா இந்த குருவி, நீங்க சொன்ன முதல் எழுத்துன்றது இடம் பெறாத சொல் வந்து குருவி. குருவி எப்படி சொல்லலாம்? இதுல வந்து உயிரெழுத்தும் வரல, மெய்யெழுத்தும் வரல. இது மூணுமே என்னன்னா உயிர்மை எழுத்து. குருவின்றது உயிர்மை எழுத்து. மூணுமே. கூன்றது உயிர்மை எழுத்து, ரூன்றது உயிர்மை எழுத்து, வீன்றதும் உயிர்மை எழுத்து. இங்க வருது. இங்க பாருங்க, பனி இருக்கா? பனியுமே சார்பெழுத்து தான். அதாவது உயிர்மை எழுத்து. பான்றது இப்பு குட்டல் ஆ, நீன்றது இன்னு குட்டல் ஈ. அப்ப இது வந்து சார்பெழுத்துல உயிர்மை எழுத்தா வருது. பான்றது உயிர்மை எழுத்து, நீன்றது உயிர்மை எழுத்து. இப்ப பனி, இதுக்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் வந்து பனி சொல்லலாம். முதல் எழுத்து இடம்பெறாத சொற்கள். முதல் எழுத்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல் எழுத்துனா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும். இது 30 எழுத்தும் தான் முதல் எழுத்து. அந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் தவிர மத்த எல்லா எழுத்தும் வந்து சார்பெழுத்துல வந்துரும். அந்த சார்பெழுத்துல பாக்குறதா நம்ம என்ன பாக்குறோம்னா உயிர்மை எழுத்து பாக்குறோம். உயிர்மை எழுத்துனா என்னது? முதல் எழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வர்றதுதான் உயிர்மை எழுத்து. இப்ப குருவின்றது இக்கு குட்டல் உ, கு. ரூன்றது இரு கூட்டல் உ, ரு. வீன்றது இவ்வு கூட்டல் இ, வி. இது மூணுமே என்ன எழுத்து? மெய் எழுத்து. அதே மாதிரி நாங்க சொன்ன பனி அப்படின்றது இப்பு கூட்டல் ஆ, பா. நீன்றது இன்னு கூட்டல் இ, நீ. இப்ப இது ரெண்டுமே என்ன எழுத்து? உயிர்மை எழுத்து. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். இந்த பறவை வந்து பறக்கிற பறவையா வந்துரும். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான். முத்து தன் டேஷ் காரணமாக, பனி சுமை காரணமாக ஊருக்கு சென்றான். கலைமகன் மகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். இந்த லை வரும். சரி, திருக்குறளையும் பாத்துருவோமா? திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட. எனி டவுட்? மியூட்ல போடுங்க. திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். இவர் வந்து வான் புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் அப்படின்லாம் அழைக்கப்படுறாரு. அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பிரிவுகளை கொண்டதுதான் திருக்குறள்.
பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள். திருக்குறள் வந்து 133 அதிகாரங்களையும் 1330 குறள்பாக்களையும் கொண்டது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படின்ற வகையில சிறந்து விளங்குது. திருக்குறளுக்கு உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து என பல சிறப்பு பெயர்களும் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 107ன்னு நினைக்கிறேன். 100க்கும் மேற்பட்ட மொழிகள்னா 107 மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்படுது. பின்னாடி வரும்போது நம்ம பார்க்கலாம். திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுக்கு முன் திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்றாங்கல்ல, ஆமா. அது எத்தனை வருஷம் அப்படின்னா? திருவள்ளுவர் ஆண்டுன்றது 2000. இப்ப வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்றத வந்து இப்ப நம்ம ம். செஞ்சுரி வந்து இப்ப 2026 நடக்குதா? ஆமா. அப்ப அதோட நம்ம அந்த 2000 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம்னா இப்ப 2026 பிளஸ் 2000ன்றது 4026. இப்ப திருவள்ளுவர் ஆண்டு வந்து 4026 ஓஹோ! அப்படின்னு சொல்லலாம். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் போடுறாங்க. 2026ன்னா அவர் 26ல வந்திருப்பாரா? இல்ல முற்பட்டவர். அதான் முற்பட்டவர்னு முன்னாடி இருந்தவர் தானே. இப்ப நம்ம கிறிஸ்டியன் இயரா தானே போட்டிருக்கோம் 2026. ம். சரிங்க சார், நான் அதை பார்த்துட்டு சொல்றேன் சார் என்னன்னு. இந்த பொது ஆண்டுன்னு ஒண்ணு குடுப்பாங்கல்ல, 37 வருஷமா என்னமோ மாறி வரும்ல. அந்த ஆமா. மாரி தான் கேட்கறாங்க கொஸ்டினு. எனக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லுவோம். அப்புறமா கேட்டு பார்ப்போம். நான் கேட்டு நாளைக்கு நான் பார்த்துட்டு நாளைக்கு ஓகே. சொல்லிடுறேன் சார். ஓகே. தேங்க்யூ சார். நல்ல கொஸ்டின் சார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுல வந்து அகரம்ன்றது தான் எழுத்துக்கு தொடக்கம். அது போல ஆதி பகவன் தான் உலகுக்கே தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. மேம் ஒரு நிமிஷம் சார் கேட்டதுக்கு மேம் அதான் இப்ப எந்த ஆண்டு நடக்குதோ 31ஆம் வந்து நூற்றாண்டுன்னு சொல்லப்படுது மேம். அதனால 31 கூட்டிக்கணும். எந்த ஆண்டோ அதோட 31 சேர்த்துனா திருவள்ளுவர் ஆண்டு மேம். இப்ப நடக்கிற வருஷத்தோட 31 கூட்டிக்கணும். அதுதான் மேம் இப்ப இருக்கிற இதோட கேலண்டர் இயரா சொல்றோம் திருவள்ளுவர் ஆண்டுக்கு. ஓகே மேம். 2026ன்னா அது கூட 31 சேர்த்துக்கிட்டாக்கா 2061 வருது. ஆமாங்க சார். 2057 அப்படின்றது திருவள்ளுவர் ஆண்டுங்க சார். திருவள்ளுவர் ஆண்டுன்னு நம்ம சொல்லும்போது அப்படி சொல்லணும். எந்த ஆண்டு இருக்கோ அது கூட நம்ம 31 ஆண்டுகள சேர்த்திக்கணுங்க சார். ஓ! அதுதாங்க 31 சார். ஏன்னா வருஷத்துக்கு அவரு முன்னாடி 31 இது ஆமா, இப்ப ஆமாங்க சார். 2026ன்னா ஆமா. அதுக்கு முன்னாடி 31 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரு அவரு. ஆஹா, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அவர் முன்னாடி இருந்ததால நம்ம இப்போ சொல்லும்போது, ம். அதான் முன்னாடின்னா நம்ம அத ஏசி, ஏடி, பிசி நம்ம பிரிச்சுடுறோம் இல்லையா சார்? அதனால 31 ஆண்டுகள கூட்டிக்கணும். அந்த பிரிக்கிறதுக்கு அதான் முன்னாடி பொது ஆண்டுன்னு இருந்ததால. சொல்றோம் இல்லையா? அதான். ஆமாங்க சார். ஆமா. ரைட் மேடம். ஓகே. தேங்க் யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். அடுத்த குறள் வந்து விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. அதாவது மழை வந்து உரிய காலத்துல பெய்யாம போச்சுன்னா உலகத்துல வந்து உயிர்கள் எல்லாம் பசியால துன்புறுவாங்க அப்படின்னு அதுக்குதான் இது மீனிங். கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாம கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பாத்துவதும் மழைதான் அப்படின்னு சொல்றாங்க. செயற்கரிய செய்வார் பெரியர். கெடுப்பதுவும் இது முன்னாடி இருக்குல்ல திருக்குறள் அது. இதுல வந்து கெடுப்பதுவும் எடுப்பதுவும் கெட்டாருக்கு கெடுப்பதுவும் எடுப்பதுவும் இருக்குல்ல, அது இலக்கண குறிப்பு என்ன இருக்கு? அந்த மாதிரிதான் கேக்குறாங்க. ஆமாங்க சார். அது வந்து இலக்கணம் பார்த்து வரும்போது பார்க்கலாம் சார். இது வந்து நம்ம பார்த்தோம்ல சார், சார்பெழுத்துல வர்றதுல அதுல வரும் சார். இங்க மீட்டிங்ன்றது அது அவங்க யாரோ தெரிஞ்சவங்க இருந்தா கொஞ்சம் சொல்ல போகணும். சொல்லிட்டாக்கா அவங்க போய் பார்த்து வைப்பாங்க. அதுதான். கெடுப்பதுவும் உண்மை தொகையா? உண்மை தொகை வராது சார். அது வந்து இன்னும் எழுத்தும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து உண்மை தொகை வருமா? எடுப்பதுவும் வருது இல்லையா? அதுக்காக கேக்குறேன். இது வந்து மோனை வரும் இல்லையா? எடுப்பதுன்றது 2001 வருதால? அந்த மாதிரி ஏதாவது இலக்கண குறிப்பு இருந்தா குரூப்ல இருக்கிறவங்க கேட்டு
ஓகே மேம். நீங்க பண்ணுங்க. வாய்ஸ் வருதா? எனக்கு வரல. செயற்கரிய செய்வார் பெரிய சிறியர் செயற்கரிய செய்கலாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் தான் பெரியோர். முடியாது என்று சொல்றவர் வந்து சிறியோர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறள்ல வந்து செய்ய முடியாத செயல்ல கூட செய்யவங்க தான் பெரியவங்க. முடியாது, என்னால இதை செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க சிறியவங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்கட்பேறு அப்படின்றது வந்து தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. அதாவது தம் பிள்ளைகள் வந்து அறிவுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றது வந்து இந்த அதுதான் வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து இனிய இனிய சொல் அப்படின்னு சொல்றாங்க. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி. புகழை வந்து கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியோட பெரியமை. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர். இந்த பையன் யாருப்பா, யாரோட மகன்பான்னு கேட்கறதுதான் அந்த தாய்க்கு வந்து பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அன்புடைமை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்றதுதான் அடுத்தது. இதுல என்பும் அப்படின்றது உடம்பு. இதுதான் கொஸ்டின்ல கேட்பாங்க. என்பு அப்படின்றது உடம்பு. அன்பு இல்லாதவர் எல்லாம் வந்து எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லுவாங்க. ஆனா அன்புடையவர் வந்து என் உடம்பு கூட எனக்கு சொந்தம் இல்ல அப்படின்னு சொல்றதுதான் இந்த குறளுக்கு மீனிங். அன்பின் வலியது உயர்நிலை அஃதில்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. என்பு தோல் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து எலும்பு. எலும்புன்னு அர்த்தம். என்பு தோல் அப்படின்றது வந்து எலும்பு தோல். இங்க என்புன்றது உடம்பு, இங்க என்பு தோல்ன்றது எலும்பு தோல். பணிவுடன் இன்சொல் ஆதல் ஒருவர் அணியல்ல மற்ற பிறார். பணிவுடன் சொல்லுதான் ஒருவருக்கு சிறந்த அணி. மற்ற அணிகலன் எல்லாம் வந்து பெரிய அணிகலனே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது இனிய சொல் இருக்கும் போது இந்த தேவையில்லாத சொல்லு, இந்த கெட்ட வார்த்தைலாம் பேசுறது வந்து கனி இருக்கும் போது காய போய் சாப்பிடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி அப்படின்றது இன்சொல். ஓகே, இதுல 2 இயல் முடிச்சிருக்கோம். இந்த 2 இயல் வந்து பாத்துக்கோங்க. இதுல வந்து ஷார்ட்கட் சொன்னதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து 3வது இயல் பார்ப்போம். அப்புறம் அந்த சார் கேட்ட அந்த டவுட்டுக்கும் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். மேம் கூகுள்ல தான் பார்த்தேன். அது வந்து இன்னிசை அளபடைன்னு தான் மேம் போட்டிருக்கு. அதுக்கு இலக்கண குறிப்பு வந்து இன்னிசை அளபடை. ஏன்னா அந்த எடுப்பதும் கெடுப்பதும் அந்த இடத்துல எடுப்பது கூட்டல் அங்க வந்து அந்த இத்து கூட்டல் அதுக்கு வந்து இனமான உகரம் ஓசை குறையும் அப்படின்னு போது இல்ல அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் அதை நல்லா சேர்க்கறதுக்காக உகரம் வந்து சேர்ந்து வர்றதால இன்னிசை அளபடை அது மேம். அளபடையிலேயே எத்தனை அளபடை இருக்கு? அந்த மாதிரி ஒற்றலைப்படை, உயிரலைப்படை, இன்னிசை சார் அளபடை. நம்ம எடுத்தோம்னா ஒவ்வொரு திருக்குறளுக்குமே ஒரு இலக்கண குறிப்பு இருக்கும் சார். இப்ப மேடம் நடத்தினாலும் நம்ம ஒரு குறளை போட்டு நம்ம அதனோட இலக்கண குறிப்புன்னு பார்த்தோம்னா அதுக்கே தனியா வரும் சார். அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தான் சரியா இருக்கும். இப்ப எடுத்தோம்னா இந்த 10 திருக்குறளுக்குமே 10 இலக்கண குறிப்பு வரும். ஆமா. டிஃப்ரெண்டா சார். அதனாலதான் அவங்க சொல்ற மாதிரி கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேணா நாமளா வந்து அதை நோட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருந்தோம்னா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா அவங்க லெசன் எடுக்கும் போது அது ரிலேட்டடா தானே அவங்க நமக்கு இது பண்ணிட்டு வருவாங்க மேடம்.
இல்ல ஆனா இல்ல ஒவ்வொரு நீங்க திருக்குறளுக்குமே ஒரு ஒரு இலக்கண குறிப்பு இருக்குங்க சார் இல்ல கண்டிப்பா. சார், நீங்க கேட்கறது கரெக்ட் தான் சார். அது வந்து அது வந்து நம்ம இலக்கணம் பார்க்கும்போது வரும். அத பின்னாடி சொல்லலான்னு தான் நான் இருந்தேன். நீங்க கேட்ட கொஸ்டின். இல்ல இல்ல அந்தந்த நேரத்துக்கு வரணும் நமக்கு. அப்பதான் அதுல நம்ம ஓகே டச் சார். ஆகிட்டு ஓகே சார். நான் அத இது பண்ணிக்கிறேன் சார். நல்லதா பண்றீங்க. அது வந்து நம்ம குரூப்ல சொல்லும்போது இப்ப மறக்காது. கெடுப்பதும் ஆ. இனி சேவப்படன்றது யாருக்கும் கண்டிப்பா, மறக்காது இதுக்கப்புறம். கண்டிப்பாங்க சார். ஆ அதான் அது நாமளும் இதுக்கு மேல மேடம் சொல்ட்டா நோட் பண்ணிக்கலாம் சார். பார்த்து நாமளும் எழுதிட்டு வந்துருவோம். அடுத்த அதான் நாள் மேடம். இப்ப முன்னாடி. நான் சொல்றேன்றதுக்கு இது பண்ணாதீங்க. இந்த மாரி நம்ம அந்த குரூப்ல டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அது ஸ்ட்ராங்கா நம்ம மனசுல நிக்கும். நீங்க கண்டிப்பா படிச்சுட்டே சார். இருந்தாலும் கண்டிப்பா சார். கண்டிப்பா நிக்காது அது என்னன்றது. இப்ப நீங்க எப்படிதான் தூக்கத்துல கேட்டாலும் கெடுப்பதும், உடுப்பதும்னு வந்ததுனாலுமே உங்களுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சிடும் இன்னி சேலக்கூடன்றது. கண்டிப்பா சார். உங்கனால இன்னைக்கு நான் அத தேடினேன் சார். தேங்க் யூ பிரீத்தி மேம். தேங்க் யூ சோ மச். சூப்பரா இருந்தது கிளாஸ். நல்லா தேங்க் யூ. இருக்கு தேங்க் யூ நல்லா இருக்கு. மேம். தேங்க் யூ அது மேம். இல்லாம மேம் அப்படியே ஆக்சுவலா சார் ஒரே ஒரு நிமிஷம் மேம் இன்னைக்கு தான் மேம் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்றேன். நம்ம குரூப்ல எல்லாம் இல்ல. எனக்கு குரூப் லிங்க் கிடைக்குமா மேம் ஜாயின் பண்ண? இல்ல மேம். எனக்கும் குரூப் லிங்க் இல்ல. ஆ. சார் அனுப்புற லிங்க் தான். சரி மேம். என் நம்பர் சார் வேணா நான் சாருக்கு பர்சனலா சாட் பண்ண முடியும்னா நான் போடுறேன். நான் ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே நான் ஆட் பண்ண முடிஞ்சா சார்ட்ட சொல்லி ஆட் பண்ணிடுங்க மேம். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க் யூ சார் தான் மேம். அட்மின். ரொம்ப நல்லா இருந்தது. சார். தேங்க் யூ மேம். வாய்ஸ் நல்லா இருக்கு மேடம். கிளியரா இருக்கு உங்களுக்கு பேசும்போது. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஓகே சார் மேம். நான் கண்டிப்பா இனிமே நீங்க கேட்டதுக்கு வந்து நான் அதுக்கேத்த மாரியே பண்றேன் சார். இல்ல இல்ல இது வந்து ஒரு இதுதான் ஒரு இல்ல சார், நீங்க கேட்ட கைட்லைன் தான். கொஸ்டின் கரெக்ட் தான் சார். நான் அத இது பண்ணும்போது எனக்கு அது தோணல. ஆனா தெரியாது இப்போ இன்னிசையா, இசை நிறையான்னு எனக்கு தெரியல. நம்ம தெரியாம ஆ அத சொல்லிரும். டக்குன்னு கன்ஃப்யூஸ் ஆகும்போது அத சொல்ல முடியாதுல்ல. அதனால சொல்ல முடியாது. ஆமா. ஓசை குறையும்போது அத தூக்கி காட்ட தான் அந்த போடுறாங்க. அது ஞாபகம் இருக்கு. ஆனா வந்து ஆ. எதுன்னு கன்ஃப்யூஸ் ஆயிருச்சு. அத சொல்ல இல்ல, இல்ல. முடியல. அது அதனால உங்க தப்பு இல்ல. யாரு நம்ம எடுத்தாலும் அது நேரத்துக்கு வர ஸ்ட்ரைக் ஆகாது. இந்த மாரி ஒருத்தர் கேட்கும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நமக்கு தெரிஞ்சிரும். வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா சார். அதுக்கு தான் நம்ம குரூப் டிஸ்கஷன் பண்றது. வேற ஒண்ணும் ஆமாங்க சார். கண்டிப்பா ஓகே, சார். தேங்க் யூ ஓகே. சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ, தேங்க் யூ. வேற யாரும் எதுவும் டவுட் எதுவும் இருந்தா கேளுங்க. மேம் ரிமெம்பர் கிளாஸ் எப்படி பண்றதுக்கு குடுத்த க்ளூலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம். ஷார்ட் கட்ஸ். தேங்க் யூ சோ மச் மேம். ரொம்ப தேங்க் யூ இன்ட்ரஸ்டிங்கா மேம். குடுத்தீங்க. இந்த ஷார்ட் கட்ஸ் வச்சு படிச்சாலே நீங்க வந்து ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் படிச்சாலே இந்த 6 புக்ஸ் வந்து கவர் பண்ணிரலாம். ஈஸியா வந்து இப்போ நம்ம பண்ணிரலாம். இந்த ஷார்ட் கட் நான் ஜாலியா படிச்சுட்டு அப்படியே இது பண்ணிரலாம் மேம். நம்ம இப்ப நீங்க சீக்கிரம் ஒண்ணு வந்து சொல்லியிருந்தீங்கல்ல மேடம். என்னங்க மேம்? குருவி எடுத்துக்காட்டு ஒண்ணு குடுத்திருந்தீங்கல்ல. குருவிக்கா முதல் சார்? எழுத்து முதல் எழுத்துக்கள் தானே அது. குருவி. உயிரெழுத்து உய் உயிரெழுத்து அது மெய் வந்து எழுத்து. உயிர்மெய் எழுத்து சார். அதுல வர உயிர்மெய் எல்லா எழுத்தா? எழுத்துமே உயிர்மெய் எழுத்து. அது இல்ல, வந்து இல்ல. உயிர்மெய் எழுத்து. முதல் சொல்லுங்க. உயிரு எழுத்து வராத சொல்லுக்கு எடுத்துக்காட்டு ஆ குருவிங்க சார். உயிரெழுத்து முதல் எழுத்து வராது. மெய் எழுத்து முதல் அந்த 30ம் ஆ, வராது சார்பெழுத்துக்கள் வந்துரும் சார். அது குருவின்னு ஒண்ணு சொல்லியிருந்தாங்கல்ல சார். அதுக்கு ஆமாங்க கேட்கிறேன். சார். அப்ப அதுல வந்து மாத்திரை கணக்கு கேட்கறாங்க. இந்த குருவின்னு ஓகே. சொல்லிட்டு அது எத்தனை மாத்திரைன்னு அது கேட்பாங்க. 3 மாத்திரை வரும் சார். ஆ அ- அந்த மாரி தான் நம்ப அந்தந்த நேரத்துல என்னென்ன இருக்கோ, அந்த மாரி கேட்கணும் நம்ம. ஏன்னா அதுல வர எல்லாமே வந்து குரில் ஆ, எழுத்து. அப்ப வந்து ஆ, குருவில ஈ வருது. ஆமா. ரூல வந்து ஈ வருது. ரூல ஆ, ஊ வருது. அதெல்லாம் வந்து குரில் எழுத்துனால நமக்கு அது வர்றது வந்து 3 எழுத்து வருது சார் மாத்திரை அளவு. சரி. இது எக்ஸாம் ஓரியன்டடா அப்படிதான் கேட்கறாங்க. அதுக்கு சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல. ம். ஓகேங்க சார். ஓகேங்க. ஓகேம்மா, ஓகேம்மா. தேங்க் ஆனா நம்ம புக்ல இருக்கிறது தான் சார் நம்ம 10க்கு வந்து பொறுத்தவரைக்கும், புக்ல யூ. என்னென்ன இருக்கோ, எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுலருந்து தான் கேட்பாங்க. நம்ம ரொம்ப டீப்பா போக தேவையில்லல்ல அதுக்கு. போக தேவையில்ல. இப்ப நீங்க வந்து கேட்டதுக்கு எடுப்பதும் அது வந்து கரெக்ட் தான் சார். அது வந்து நம்ம புக் பேக்லயோ, இதுலயோ வர்றத கண்டிப்பா அதுல வந்துச்சுன்னா கண்டிப்பா கேட்பாங்க. கேட்பாங்க. நம்ம பின்னாடி போகும்போது அதுக்கான இசை நிறை அலைப்படை, இன்னிசை அலைப்படைலாம் படிக்கும்போது அதுல வந்துரும் சார். அந்த ஓகேம்மா. திருக்குறள் வந்துரும் சார் அதுல. சோ நீங்க நானே கடைசியா கவலைப்படாதீங்க தான் சார். வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு தெரியல எனக்கு. ஆனா நல்லா பண்ணியிருந்தீங்க. 10 நிமிஷமா அட்டெண்ட் பண்ணது நல்லா இருந்தது. ஓகேங்க சார். ஓகேம்மா. தேங்க் யூ சார். வேற யாராச்சும் நடத்துனது மேம் புரிஞ்சுச்சுங்களா? சிறப்பா இருந்துச்சுங்க மேம் வகுப்பு. இது தொடர்ந்து ரெகுலரா நடக்குங்களா மேம்? இது எப்படி ஜாயின் பண்றது? கிளாஸ்ல என்னன்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா அது மாதிரி ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கலாம். சார் சரிங்க சொல்லுங்க. சார். இது ரெகுலரா நடக்கும் சார் தொடர்ந்து. நம்பர் வேணா சரி வாட்ஸ்அப் மேம். நம்பர் வந்து
மேம் இல்ல இந்த நோட் குழுவுல பண்ணிக்கோங்க இருக்கேங்க சார். மேம், நான் குரூப்ல இருக்கேன். ஓகேங்க சார். இது எப்ப இருந்து தொடங்கி நடந்துட்டு இருக்கு மேம்? நான் ஆக்சுவலா இன்னைக்கு தாங்க மேம் கவனிக்கிறேன். இன்னைக்கு தான் சார் இன்னைக்கு தான். தமிழுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு தான் சார் நடந்திருக்கு. மத்த சரிங்க மேம். கிளாஸ் எனக்கு ரெகுலரா அது அந்த குழுவுல தெரியல. வந்து ரெகுலரா குழுவுல இனிமே தொடர்ச்சியா நடக்குங்களா எப்படிங்க? கண்டிப்பா நடக்கும் சார். சரிங்க மேம். குழுவுல நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்களான்னு கேக்குறாங்க குரூப்ல. எதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணீங்களான்னு கேக்குறீங்க சார்? புரியல எனக்கு. கிளாஸ் நடக்கிறது வந்து ரெகுலரா நம்ம தினம் அந்த குழுவுல ரெகுலரா வந்து அட்மின்ல இன்ஃபார்ம் தெரியப்படுத்துவோம். பண்ணிடுவாங்க சார். சரிங்க மேம், அவ்வளவுதான். நன்றி. நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே மீட் போட்டுருவாங்க சார். சரிங்க மேம். ஓகேங்க. நன்றிங்க காண்டாக்ட் நம்பர் வேணுமா சார்? மேம். இருக்குங்க மேம், எடுத்து வச்சிருக்கேன் மேம். ஓகேங்க சார். நன்றி. வேணும் காண்டாக்ட் நம்பர் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. 9789790015. வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9894683151. ஓகே ஓகே சார். மேம் வேற ஏதாச்சும் கிளாஸ் எப்படி இருந்துச்சு? வேற யாராச்சும் கமெண்ட் சொல்ல முடியுமா? நல்ல சலிப்பு இல்லாம அந்த டைம் போனதே தெரியல மேம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையாவே நிறைய பேர் இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணி நிறைய இதை வந்து பயனடையணும் அப்படின்ட்டு நான் இந்த நேரத்துல தெரிஞ்சுக்கிறேன். உண்மையா என்னுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் சொல்வேன் மேம். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ எப்படி மேம். தேங்க்யூ மேம். கொஞ்சம் கூட அந்த டைம் வந்து வேஸ்ட் ஆகாம எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ ஹரியப் பண்ணி ஆனா நல்லா புரியுற மாதிரி கிளியரா சொன்னீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகே மேம். கிளாஸ் முடிஞ்சிச்சு. குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆயிக்கலாம் மேம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ 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 மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.